ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய 2 ஹேர் மாஸ்க் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா தான் ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஹேர் ஃபால்லாம் அதிக அளவில் இருக்காது. நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே ஸ்கேல்ப் வீக்காக இருக்கிறது தான் ரீசன். முக்கியமாக ட்ரை ஹேர், ஸ்பிளிட் எண்ட்ஸ், ஹேர் பிரேக்கேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃப்ளாக்ஸீட் ஹேர் மாஸ்க். இந்த 2 பொருளுமே நம்மளோட முடியை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வீக்காக இருக்க ஸ்கேல்ப் எல்லாத்துக்கும் அதிக அளவில் சத்து கொடுக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோ வீக் ஸ்கேல்பாக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைச்சி ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள், ஒரு கப் அளவுக்கு ஆல்மண்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆல்மண்ட் மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி விடாமல் காய்ச்சின பால். அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 10 பாதாம் நைட்டே ஊற வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக பாதாமை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ சத்து இன்னுமே அதிக அளவில் இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபில்டர் பண்ணி இந்த பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக முடியில மாட்டும், நிறைய முடி கொட்டும். ஸோ ஃபில்டர் பண்ணி அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணி தண்ணியும் ஊற்றிட்டேன். இது இப்போ லைட்டாக ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஜெல் வந்து பிரிஞ்சு வரும். டோட்டலாக ஒரு 25 to 30 minutes வரைக்கும் ஆகும். அப்போ தான் இந்த ஜெல்லோட பதம் வந்து கரெக்டாக வரும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். நான் கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வரப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 15 minutes ஆயிடுச்சு. அந்த மேலே ஜெல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இது திக்கான உடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸீடில் முடிக்கு தேவையான நிறைய சத்து இருக்குது. முக்கியமாக omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேர் டேமேஜ் அப்புறம் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும், ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். இது வரைக்கும் உங்களோட ஹேர் கேரில் நீங்கள் ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கன்சிஸ்டன்சி வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி இருக்கணும். இப்போ இது சூடாக இருக்கப்பவே நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஆற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே வடிகட்டிடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. சூடாக இருக்கப்பவே ஆல்மண்ட் மில்க்கையும் சேர்த்துடலாம், இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஆல்மண்ட் மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்து இதில் செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் வச்சு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பூனால் மட்டும் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்காது, அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெண்டரோ இல்லை மிக்ஸி ஜாரோ வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களோட ஸ்கேல்ப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 30 to 40 minutes வரைக்கும் விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க்கும் எக்கும் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம். நமக்கு முடிக்கு தேவையான அதிக அளவு ப்ரோட்டீனை வந்து இது கொடுக்கும். முடியை நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள், நைட்டே வந்து ஒரு 10 ஆல்மண்டை ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு ஆல்மண்ட் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு முடி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலும் நம்மளோட முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். முக்கியமாக ஹேர் டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையானது ஆல்மண்ட் ஆயில். இது வந்து நான் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், பியூர் ஆயில் வந்து ஆன்லைனில் கிடைக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பாக ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும். சப்போஸ் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா கேஸ்டர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்கானிக் ஹனி எடுத்து வச்சுருக்கேன். ஹனி வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆயிலி ஸ்கேல்ப் தான் எனக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் எக் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன் என்னோட ஹேர் லென்த்துக்கு. உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்தால் ஒரே ஒரு முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எக் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் நம்மளோட ஹேருக்கு தேவையான நிறைய சத்து கொடுக்கும். முக்கியமாக ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை ஹேராக இருக்குன்னா பர்ஃபெக்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இது உங்களுக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹேரை சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் மில்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கிறேன்.
அதே பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்மண்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். ஆல்மண்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு திக்காக நமக்கு கிடைக்கும். ரொம்ப ட்ரை ஹேர் அண்ட் ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆல்மண்ட் மில்க்கை மட்டுமே கூட ஒரு ஹேர் மாஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி ஆல்மண்ட் மில்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேரில் இருக்க ட்ரைனஸ்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போ ஒரு பவுலில் நான் எடுத்து வச்ச முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கவங்க வெறும் வெள்ளைக்கரு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரை ஸ்கேல்பாக இருக்கவங்க மஞ்சள் கருவையும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எக் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் தலையிலே இருக்கும். ஷாம்பு கூட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ அந்த ஸ்மெல்லை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணலாம். மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிவிட்டு பாதி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதுக்கப்புறமா ஆல்மண்ட் மில்க் மீதி இருக்கிறது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆல்மண்ட் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ், ஹேர் டேமேஜ் எல்லாம் சரி பண்ணும். இப்போ மீதி இருக்க ஆல்மண்ட் மில்க்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனால் தான் நம்மளோட ஹேருக்கு போதுமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். தனித்தனியாக நின்றுச்சுன்னா அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். முக்கியமாக இந்த ஹேர் மாஸ்கில் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்கிறதால ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் பால் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலே யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கரெக்டாக படும். நான் வந்து கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஆயில் வச்சுருக்கேன். நான் நைட்டே ஆயில் வச்சுட்டு மார்னிங் இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் லைட்டாக ஆயில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஹேர் ட்ரைனஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி முடியை 2ஆக பிரித்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ எல்லா இடத்துலையும் ஈவனாக படும். நான் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ முடியிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். முடியோட எண்டுலேயும் முக்கியமாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கவர் போட்டு நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஷவர் கேப் போட்டு நம்ம கவர் பண்ணுறப்ப ஒரு நேச்சுரல் ஹீட் வந்து நம்மளோட ஸ்கேல்புக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இதை போடுறோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹேர் மாஸ்க்கை அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆக விடாது. ஸோ கவர் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்தால் ½ அன் ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ வீக்கான ஸ்கேல்பாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகிட்டு வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.